வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நவராத்திரிக்கான பிரசாதம் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு காராமணி ஸ்வீட் சுண்டலும் முப்பருப்பு வடையும் நம்ம பண்ண போறோம். காராமணி சுண்டல் நல்லா சாஃப்டா ஸ்வீட்டா இருக்கும். எப்பயும் நம்ம காரம் பண்ணுவோம், இந்த தடவை நம்ம ஸ்வீட்டா பண்ணிடலாம். முப்பருப்பு வடையும் எல்லாம் மேல லேயர்லாம் மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கும். இப்போ சரஸ்வதி பூஜைக்கு இல்லைன்னா விஜயதசமி அன்னைக்கு கூட நம்ம இந்த வடை தாராளமா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா ஸ்வீட் காராமணி சுண்டலும் நல்லா மொறு மொறுன்னு முப்பருப்பு வடையும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் சுண்டல் பண்றதுக்கு 100 கிராம் காராமணி நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். தண்ணி காராமணிக்கு மேல இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. குக்கர் மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். காராமணியை இது போல நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். பாருங்க நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு நம்ம காராமணி அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 கப் தேங்காய் துருவல். நெய்யில தேங்காய் துருவலை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெல்லத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெல்லமும் தேங்காயும் சேர்ந்து கொதிச்சு நல்லா சேர்ந்து வரட்டும். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. தேங்காயும் வெல்லமும் இது போல சேர்ந்து வரணும். இதுல காராமணியை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேங்காயும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த வெந்த காராமணியை சேர்த்து நம்ம வதக்கிக்கணும். முன்னாடியே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதோட சேர்ந்து இந்த காராமணியும் கொதிச்சு சில சமயம் இது ஹார்ட் ஆயிடும். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷத்துக்கு காராமணி இந்த வெல்லம் தேங்காயோட சேர்ந்து நல்லா வதங்கியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேற பவுலுக்கு மாத்திப்போம். முப்பருப்பு வடை பண்றதுக்கு 1 கப்பு கடலை பருப்பு, இதே கப்ல 1/4 கப்பு துவரம் பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம் பருப்பு, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு பாருங்க 2 மணி நேரத்துல நல்லா ஊறி இருக்கு. இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது போல ஸ்ட்ரைனர்ல ஒரு 5 நிமிஷம் வச்சிட்டோம்னா தண்ணி ஃபுல்லா நல்லா ஃபில்டர் ஆயிடும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு ஒரு 5-6 காஞ்ச மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா சாப் பண்ணிருக்கேன். பருப்பு வடைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. தண்ணி விடாம இதை நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இதை போல நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க பருப்பை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம கோர்ஸா அரைச்சு எடுத்துக்கணும். முப்பருப்பு வடைக்கு பாருங்க தண்ணி சேர்க்காம இது போல நான் கொரப்பா அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம அரைச்சிருக்கணும். இதுல 1-2 பருப்பு அப்படி முழுசா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லாதான் இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுல 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம பண்டிகை நாட்கள் இல்லாம மற்ற நாட்கள்ல பண்ணும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும் போது தேங்காயை நம்ம கொஞ்சம் குறைச்சு கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தேவை இருக்காது. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வடை எந்த சைஸ்ல பண்ண போறோமோ அது தகுந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா டக்குன்னு தட்டி நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. மாவை இதை போல நம்ம உருண்டையா உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இது உள்ளங்கையிலயோ இல்ல ஒரு வாழை இலையிலயோ வச்சு பிரஸ் பண்ணி எண்ணெயில போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பொரிச்சு எடுத்துப்போம். ஒரு பக்கம் லேசா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல பொரிச்சுக்கணும். அப்பதான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். வடை நல்ல கோல்டன் கலர்ல ஜம்முன்னு ஃப்ரை ஆயாச்சு. இதை நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு பாக்குறதுக்கே கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம குவிக்கா காராமணி ஸ்வீட் சுண்டல் முப்பருப்பு வடையும் ரெடி பண்ணிட்டோம். அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காராமணி ஸ்வீட் சுண்டல் எடுத்துப்போம். பிரமாதமா இருக்கு. ஸ்வீட் கரெக்டா இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டா வேணும்னா கொஞ்சம் வெல்லம் அதிகப்படுத்தி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் மைல்டா தான் சேர்த்துருக்கேன்.
காராமணி நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு. தேங்காய் ஏலக்காய் பொடி வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. இப்ப நம்ம முப்பருப்பு வடை எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. அழகா பாத்தீங்கன்னா அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியா வந்திருக்கு. உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. நம்ம நல்லா கொரப்பா அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த டெக்ஸ்டரே வந்து ரொம்பவே அருமையா இருக்கு. நம்ம சேர்த்திருக்க உப்பு காரம் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்த முப்பருப்பு வடை எண்ணெயும் ரொம்ப பிடிக்காது, ரொம்ப குவிக்காவும் ரெடி பண்ணிடலாம். காரம் வந்து நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த காராமணி ஸ்வீட் சுண்டலும் இந்த முப்பருப்பு வடையும் நீங்க நவராத்திரியில பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பிரசாதம் ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.